ஹாய் அஸ்லாம் வலைக்கும். நம்ம இன்றைக்கி பீட்ரூட் குருமா பண்ண போகிறோம். அதாவது இது பீட்ரூட் சால்னா கூட சொல்லலாம். இது சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் சாதத்துக்கும் கூட குருமா ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், சால்னா மாதிரி கூட. நமக்கு தேவையான திங்ஸ்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 1 இன்ச் பட்டை, 1 ஏலக்காய், 1 கிராம்பு, 1 பிரியாணி இலையும் கொஞ்சோண்டு கல்பாசி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வெடிக்க விடுங்க. ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான சால்னா தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம், குருமா மாதிரி. ஸோ குழந்தைங்களுக்கு எப்படி நீங்கள் சத்தான உணவு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சால்னா செஞ்சு பாருங்கள். பீட்ரூட் ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக விட மாட்டீங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு தடவையாவது கண்டிப்பாக லைஃப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. நல்ல பெரிய சைஸ் 3 பெரிய வெங்காயம் நறுக்கிக்கோங்க. 3 தக்காளி. ஸோ வெங்காயத்துக்கு ஈக்குவலாக நம்ம போட போகிறோம். நல்ல ஒரு 10 நிமிஷத்துலேருந்து நல்லா வேகணும். தக்காளியும் வெங்காயமும் நல்லா சாட்டே ஆகணும். அந்த கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சுன்னா அந்த கலரே சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கலர் வந்தக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பீட்ரூட் சேர்த்துருக்கேன். நல்லா ஃபைனாகவே சாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் கூட இந்த குழந்தைங்களாம் தூக்கி ஓரமாக வச்சுருவாங்க. ஸோ ரொம்பவே பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கூட கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம் நம்ம. ஏன்னா ஒரு புதினா ஒரு குருமா வாசத்துக்காக நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். நல்ல வாசமாக இருந்துச்சுன்னா எந்த குழந்தைங்க வேணான்னு சொல்லி கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் நல்லா இஷ்டப்பட்டு சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ் தான் நம்ம பண்ணுறோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கூட உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க, மிளகாத்தூள். இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டிக்கோங்க. நல்லா அந்த மசாலா எல்லாமே ஒட்டணும். மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பு வச்சுக்கோங்க, பிடிச்சிரும் இல்லாட்டி. ஸோ நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. பெரட்டினக்கப்புறம் இப்போ ஒரு ஜாரில் 1 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூட 1 இன்ச் பட்டை, 1 ஏலக்காய், 1 கிராம்பு, 12லேருந்து 15 அளவு முந்திரி சேர்த்து நல்லா இதில் அரைச்சிக்கோங்க. நான் இப்போ முந்திரி சேர்க்கலை. நீங்கள் முந்திரி சேர்த்திங்கன்னா நல்லா இன்னமும் ரிச்சான க்ரீமியாக உங்களுக்கு திக்காக கிடைக்கும் சால்னா. ஸோ அதனால் முந்திரி சேர்த்துக்கோங்க. தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. தேங்காய் அரைக்கிறப்ப நல்ல திக்கான தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் தண்ணி அரைக்கிறப்ப கம்மியாக ஊற்றுனீங்கன்னா அது திக்காக வைக்கும். இப்போ நம்ம மூடி வச்சு விசில் விட போகிறோம். நான் பாருங்கள் தண்ணி சேர்க்கலை, எதுவுமே வெறும் தேங்காய் பால் தான் ஊற்றிருக்கேன். விசில் ஒரு 2 விசில் விட்டு நல்லா இறக்கிடுங்க. திறந்து பார்த்து கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் போதுமானது திக்காக தான் சாப்பிடுவீங்கன்னா அதுவே போதும். கடைசியாக கொரியாண்டர் போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.